விஜய் வந்து ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட போறது ஒரு சூசைடல் பாம் தான். போனார்னா இப்ப மேபி அதிமுக ஆட்சி அமைக்கும், பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனும். விஜயோடைய அரசியல் வாழ்க்கை திமுக வந்து தேர்தல் சமயங்கிறதுனால அவர் பெருசா அட்டாக் பண்ணல. இன்னொரு 5 வருஷம் ஸ்ட்ராங்கா வந்து உட்காந்துட்டாங்கன்னா எடப்பாடியை விட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணுன்னு விஜய் அடிப்பாங்க. இப்போ மேபி நான் டிடிவியை ஏற்றுக்க மனநிலையில் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறப்ப விஜய் கூட்டிகிட்டு வரேன், ஆனால் நீ டிடிவியை ஒத்துக்கிறியா? சரிங்க. அந்த ஒரு டீலில் இவர் நாளைக்கு ப்ரெஷர் பண்ண போக தான் இப்போ திடீர்னு அவங்க இவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லா நடிகர்களுமே மேடம் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க அடி வாங்கியிருப்பாங்க, அவங்க படங்கள் பிரச்சனையாக இருக்கும், உடனே அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க. விஜய் ஆரம்பிக்கதுமே உதயநிதி அவர்கிட்ட பெரிய படங்களை வரவிட மாட்டேங்கிறாரு. வந்தாலும் ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் இவர் கம்மியாக பாக்ஸ் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிற கடுப்பில் தான் இறங்குறாரே தவிர மற்றபடி இவர்களுக்கு மக்களுக்கு சேவைக்கோ இல்லை மற்றதுக்கோ இல்லை. அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க வரவங்க, அப்போ அவங்க சுயநலத்தை தானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. முஸ்லீம்ஸ் வந்து விஜய் ஆதரிக்கிறது கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்றான். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியுமே இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தாங்களா? அதுலயே தெரியுது உங்களுக்கு என்ன நிலைன்னு. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பலருக்கும் பரிச்சயமானவரும் தான் திருச்சி சூர்யா சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ நீண்ட நாளாக நீங்கள் இல்லாதது வந்து ஒரு டிஜிட்டல் மீடியா ஓப்பன் பண்ணோன்னே எங்கடா சூர்யா சார் காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான இன்டர்வியூவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா என்னென்னா, தாவேக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேர்தலை சந்திக்காது அப்படின்னு தொடர்ந்து கொஞ்ச நாளாக டாக் போயிட்டு இருந்தது. இல்லை, எல்லாத்தையுமே உடச்சி நான் கேட்ட சின்னத்தையே வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசில் சின்னம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே நீங்களே 2 லைனில் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போ கரெக்டாக அவங்களோட மைண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். அவங்கள இவ்வளோ தூரம் பிஜேபி இக்கட்டான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறத, ஒன்று நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க, இல்லை அப்படின்னா காங்கிரஸை கூட்டிகிட்டு வந்து டிஎம்கேவை பலவீனப்படுத்துங்க, இல்லைன்னா எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்க. பாய்காட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களோட ஓட் பேங்க்கையும் சேர்த்து தான் அவங்க பிரிப்பாங்க. 2 பக்கட்டும் சேதாரம் இருக்கும். திமுகவோட ஓட் பேங்க் மட்டும் விஜய்க்கு போகாது, ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்கும் போகுங்கிறப்ப அப்போ நம்மளையும் இவர் வீக் பண்ணுறாருங்கிறப்ப நீ நவுந்துட்டனா அந்த திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளாக இருக்கட்டும், நடுநிலையான வாக்குகளாக இருக்கட்டும், எல்லாமே நாளைக்கு அதிமுகவுக்கு தான் வருங்கிறப்ப இன்னைக்கு கணக்குப்படி ரியாலிட்டியில் ஒரு 15% வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்கிறப்ப அந்த 15% நம்ம திரும்பி மீட்கணுங்கிறதுக்காக பாய்காட்டுனாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட போகிறது ஒரு சூசைடல் பாம் தான். போனார்னா இப்போ மேபி அதிமுக ஆட்சி அமைக்கும், பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனும். விஜயோடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி ஆயிரும். அதனால் அதை அவர் செய்ய மாட்டாருன்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போ நீங்கள் அந்த தேர்தல் சின்னம் கொடுக்கறதாக இருக்கட்டும், அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப அப்படின்னா அவர் பிஜேபிக்கு ரெடி ஆகிட்டார். ஓகே, அப்போ தானே அக்செப்டன்ஸ். அதாவது ஒரு சைடு சென்சார் போர்டை வச்சு டைட் பண்ணுறாங்க, சிபிஐ வச்சு அடிக்கிறாங்க. அதே மத்திய அரசாங்கத்தோடைய தேர்தல் ஆணையத்திலேருந்து உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சிக்னல் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சீமான் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தார் பிஜேபிக்கு. அப்போ அவருக்கு விவசாய சின்னம் இல்லாமல் மைக் சின்னம் கிடச்சிது. பட் ஆனால் அதை அவர் பெரிய குறையாக பேசினார். ஆனால் அது அவருக்கு பெரிய ஓட் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. 5%-8% கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, விவசாயிக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் இருக்கா? டக்குன்னு ஞாபகம் வருமானா? வராது. ஆனால் மைக்குனா வரும். ஏன்னா சீமானாலே பேச்சு, மேடைனா மைக்கு. ஸோ ஈஸி டு பிராண்ட் யூ அப்படிங்கிறப்ப இப்போ விஜய்க்கு விசில் வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ தம்ப்நெயில் கார்ட்ஸ் நியூஸ் கார்ட்லேயே எப்படி போடுறாங்கன்னா, அந்த பிகில் படத்தில் ஒரு வாயில் விசில் வச்சுருக்கிறது, அது மாதிரி ஏதோ விசில் போடுன்னு ஏதோ ஒரு பாட்டு வச்சுருந்தா அப்படி போல். ஸோ இது வந்து விஜயோடைய பிராண்டிங்கும் சரி, மக்கள் மத்தியில் இது கொண்டு போய் ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். குக்கர் சின்னம் எப்படி டிடிவி ஃபெமிலியர் ஆக்குனாருன்னா, ஆர்கே நகரில் வீடு வீடாக குக்கர் கொடுத்தாரு. அப்போ அவர் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சாருங்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு குக்கர் பிரபலமாச்சு. அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் எப்படி வந்துச்சு. அதனால தான் டிடிவிக்கு பிஜேபியை எதுக்கிறப்ப லாஸ்ட் 2029 எம்பி தேர்தலெல்லாம் கட்சி சின்னமே கொடுக்காம எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் பாக்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, வெறும் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து நீங்கள் எப்படி அதை ரீச் பண்ண முடியாது. இப்போ இதே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எல்லாம் ஒரு 200 பேர் விஜய் ஒரு மாநாட்டுக்கு வரான்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் விசில் வச்சுக்கிட்டு ஊதுவான். போகிற வீட்டுக்கெல்லாம் நாளைக்கு ஓட்டு கேட்க போகிறப்ப கூட விசில் கொடுப்பாங்க. ஒரு ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து ஒரு பதியக்கூடிய விசில் ப்ளோயருங்கிறது அதானே.
ஒரு ஒரு இடத்துல வந்து நாளைக்கு ஒரு அட்டென்ஷன் கெய்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் விசில் ப்ளோயர். அப்போ அதில் வந்து இவர் தான் விசில் ப்ளோயர், ஹூ இஸ் த விசில் ப்ளோயர் ஆஃப் 2026னா விசில் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு அந்த சிம்பிளும் இவருக்கு இருக்கிற ஒரு பூமுக்கும் நடிகருங்கிற ஒரு பார்வைக்கும் இது ஒரு அட்வான்டேஜாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்குங்கிறப்ப, அப்போ திடீர்னு ஏன்டா இந்த பக்கத்தை அடின்னு அடிக்கிறவன் இவனுக்கு இங்கிட்டு ஒரு நல்லது பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அவர்கள் கேட்கக்கூடிய சில கோரிக்கைகளுக்கு அவர் செவி சாய்ச்சிருக்காருன்னு தான் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி விஜய் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண ஸ்டேட்மெண்ட் கேட்டால் நீங்கள் ஒரு 10 சொல்லுவீங்க. இதே இப்போ இது வரைக்கும் விஜய் எங்கே நாளைக்கு மோடி அட்டாக் பண்ணியிருக்காரு சொல்லுங்கன்னா சொல்லலை. அதிகபட்சம் சொன்னால் ஏஞ்சி உங்களுக்கு தமிழ்நாடுனாலே அலர்ஜி, தண்ணியே ஒட்டலை தாமரையில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டும், அவ்வளோதானே. இட் இஸ் ஒரு ஜென்ரல் விமர்சனங்களே தவிர நீங்கள் திமுகவை இறங்கி குடும்பத்தில் இருக்கவங்கள பர்சனல் அட்டாக் பண்ண அளவுக்கு பிஜேபியை பண்ணியிருக்கீங்களானா இல்லை. இங்கே உங்கள் சினிமாவை தடுக்கிறப்ப கூட அவங்க பேரை சொல்லாமல் தவிர்க்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் அதை மறுக்கிறீங்கிறப்ப அப்போ ஒரு ரூட் ஆஃப் இது பேசேஜுங்கிறது இருக்குது உங்களுக்குள்ளார. அங்கே போனால் இவர் ஈஸியாக நாளைக்கு அதை அகாமடேட் பண்ணிக்க முடியும். இப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிக்காங்க, இப்போதைக்கு பவன் கல்யாண் மாதிரி இப்போதைக்கு துணை முதலமைச்சர் ஆகிக்காங்க, 31 நீங்கள் முதலமைச்சர் ஆகிக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா முக்கியமான விஷயம் திமுக வந்து தேர்தல் சமயங்கிறதுனால அவர் பெருசாக அட்டாக் பண்ணல. இப்போ இந்த சில படங்களில் வரும், எவனாவது டக்குன்னு ஒருத்தன் ஓவராக பேசுவான், ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு குத்தப்போம், இருடா எலெக்ஷன் நேரண்டா அவனை ஒன்றும் பண்ணாதறாங்க இல்லை. அது மாதிரி ஆனால் திமுக உங்களை விட்டு வச்சிருக்குது. இன்னொரு 5 வருஷம் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துட்டாங்கன்னா எடப்பாடியை விட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணுன்னு விஜய் அடிப்பாங்க. அந்த அடியை தாங்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதை தான் துக்ளக் குருமூர்த்தி வந்து அவருடைய மேடையில் சொல்கிறாரு, 10 வருஷம் அண்ணாமலை கட்சியை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்கே தமிழ்நாட்டில் சர்வாதிகாரமாக பிஜேபியை கொண்டுட்டு வரேன்னு கேட்குறது ரைட்டு தான், ஆனால் அந்த 10 வருஷம் திமுக இருக்குமே பரவாயில்லையான்னு கேட்குறாரு. இப்போ அது மாதிரி விஜய் 31 ஆட்சி அமைப்பார், ஓகே பிஜேபியோட பி டீம் தான், அவர் தான் வளர்த்து விடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க, அந்த ஒரு காய் நகர்த்தல. இப்போ ஆனால் திரும்பி டிஎம்கே வரதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிறப்ப முடியாது. இப்போ பிஜேபி விஜயை நெருக்கடிக்கு உள்ளாக்கிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடியினால்தான் பிஜேபி விஜயை நெருக்கடிக்கு உள்ளாக்கிக்கிறது. இவர்னால இண்டிவிஜுவலாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எடப்பாடி ஆரம்பத்துலேருந்தே விஜயோடைய அலைன்ஸை விரும்புகிறார், விஜய் தான் எடப்பாடியை தவிர்க்கிறார். அப்போ இவர் மேல இடத்துல போய் எனக்கு தயவு செய்து இப்போ மேபி நான் டிடிவியை ஏற்றுக்க மனநிலையில் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறப்ப விஜய் கூட்டிகிட்டு வரேன், ஆனால் நீ டிடிவியை ஒத்துக்கிறியா, சரிங்க ஓகே, அந்த ஒரு டீலில் இவர் நாளைக்கு ப்ரெஷர் பண்ண போக தான் இப்போ திடீர்னு அவங்க இவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சிபிஐ வழக்கில் நாளைக்கு என்னால் நினைத்தால் செந்தில் பாலாஜியும் ஃப்ரேம் பண்ண முடியும், என்னால் நினச்சா ஒன்றையும் அக்யூஸ்ட் ஆக்க முடியும். ஒன்லைனில் அவங்க சொல்கிறது அதுதான். நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு மேடையிலேயே 41 பேர் கொலைக்கு வந்து மரணத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் வச்சுட்டு பேசுகிறாருன்னா, அப்போ நாங்கள் நினச்சா அவரையும் அதுக்கு காரணமாக்க முடியும், ஒன்றையும் காரணமாக்க முடியும். நீ நினைக்கக்கூடிய படம் இன்றைக்கி நாளைக்கு அதை தடுக்கவும் முடியும். அப்படிங்கிறப்போ உனக்கு மேலும் தொடர்ச்சியான சில பிரச்சனைகள் கொடுப்ப, தேர்தல் ஆணையத்தில் உனக்கு என்ன சின்னம் கொடுக்குறேன்னு தெரியாமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிப்போம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான சில இக்கட்டான நிலைகளை உருவாக்கிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறப்ப அவர், நீங்கள் எல்லாருமே அவர் அதானே கிண்டல் பண்ணுறது. உடனே ஜெயலலிதா ஒரு படத்தை தடுத்தாங்க, இவர் போய் கையை கட்டிட்டு நின்னார், கொடநாடு வாசலில் போய் அப்பாவும் பையனும் கார் முன்னாடி கும்பிடு போட்டுக்கிட்டு நின்னாங்க. ஸோ படங்களுக்கு பயப்படக்கூடிய இயல்பான எல்லா நடிகர்களுமே மேடம் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்க அடி வாங்கியிருப்பாங்க, அவங்க படங்கள் பிரச்சனையாக இருக்கும், உடனே அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க. விஜயகாந்த் எதுக்கு ஆரம்பித்தார், திமுக அவர் கல்யாண மண்டபத்துக்கு இடிச்சு விட்டு பாலம் போட்டுச்சு. கமல் எதுக்கு ஆரம்பித்தார், விஸ்வரூபம் 2 வந்து ஏடிஎம்கே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க, உடனே அரசியல் கட்சி ஆரம்பித்தார். விஜய் ஆரம்பிக்கிறதுமே உதயநிதி அவர்கிட்ட பெரிய படங்களை வரவிட மாட்டேங்கிறார், வந்தாலும் ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் இவர் கம்மியாக பாக்ஸ் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கங்கிற கடுப்பில் தான் இறங்குறாரே தவிர மற்றபடி இவர்களுக்கு மக்களுக்கு சேவைக்கோ இல்லை மற்றதுக்கோ இல்லை. அப்போ அவங்களோடைய சுயநலத்துக்காக அவங்க வரவங்க, அப்போ அவங்க சுயநலத்தை தானே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. கொள்கைகள் யாருக்கிட்ட இருக்குது? இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தராச்சு ஒரு எலிஜிபிளாக எடப்பாடி இது வரைக்கும் பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். கிடையாது. டிடிவி தினகரன்லேருந்து ஆரம்பிச்சு இவர் கூட கூட்டணியில் இருக்கிறதுக்கு தூக்கு மாட்டி சாவலாம்னாரு. அதே இவர் அன்புமணி ராமதாஸ் இவரெல்லாம் கவுன்சிலர் கூட தகுதி இல்லை, காலத்தால் முதலமைச்சரானவர்னாரு. எடப்பாடி இதே நயினார் வந்து இங்கே மாநில தலைவர் ஆகலைன்னா திமுகவுக்கு போயிருப்பார். அந்த நிலையில தான் அவர் கராத்தே தியாகராஜன் பிஜேபி மீட்டிங்லேயே சொன்னார்,
நீ டிஎம்கே போகிறதா இருக்கிற, அதனால நீ ஸ்டாலின் கிட்ட நெருக்கமாக இருக்கிற, அவர் அந்த மேடையில் ஒன்றிய அரசுங்கிறாரு, பிரதமரை திட்டுறாரு, நீ அங்கே உட்காந்துருக்கிறன்னு சொல்லி பேசினார். இவர் மாநில தலைவர் ஆனனால தாக்கு பிடிக்கிறாரு. அதே அண்ணாமலை என்ன சொன்னார், இவரை வந்து கிணத்து தவளை காலத்தான் உட்கார வச்சிருக்கு, இவருக்கு தகுதி இல்லை, ஒரு பாரம்பரிய கட்சியில் தகுதி இல்லாதவன் தலைவனாக இருக்கிறான்னு பேசினார். எல்லாருமே சொல்கிறேன், இவரை வந்து இன்னைக்கு யாருங்க உங்களுக்கு சிஎம் அப்படின்னா இவருன்னு சொல்லக்கூடிய யாருமே தேமுதிகவில் பிரேமலதா இப்போ இவரை வாழ்ங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தரேன்னதை தரல, இப்போ திரும்பி தரேன் அறிவிக்க சொல்லுங்கள், தரேன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா கொடுத்தா வரேன். ஸோ எல்லாமே உங்கள் சுயநலத்துக்காக தான். நாளைக்கு நீங்கள் இப்போ விஜய் ஏன் திரும்பி நாளைக்கு வந்தோன்னா அவர் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். எதுக்கு சொல்கிறாரு, என் படம் வெளில வரணும், நான் சிபிஐலேருந்து வெளில வரணும், என் சொத்து வரிக்கு வழக்கை திரும்பி ரொம்ப நாளாக தூசி தட்டி வச்சுருந்தாங்க, இப்போ உடனே திரும்பி எடுத்துட்டாங்க. என்னுடைய சுயநலத்திற்காக நாளைக்கு நான் திரும்பி வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்கிறப்ப மக்கள் பார்வையில் இது எப்படி ஒரு இயற்கையான கூட்டணியாகவோ இல்லை நல்ல கூட்டணியாகவோ நல்ல தலைவர்களாகவோ பார்ப்பாங்கங்கிறது தான். அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. எனக்கு வந்த தகவலை இப்போ சீமான்கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிறாங்க பிஜேபி. ஓகே, அவங்க பார்க்குறது எல்லாமே இப்போ யூடியூப்பில் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் சேனலுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், அப்போ நீங்கள் என்னை எடுத்தால் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் போவேங்கிற மாதிரி. சீமானுக்கு 8%, விஜய்க்கு 15%. இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டா அப்போ நமக்குலாம் ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் விஜய் தனித்து நின்றால் தான் 15%. மைனாரிட்டிஸை முஸ்லீம்ஸ் வந்து விஜய் ஆதரிக்கிறது கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறான். முஸ்லீம்ஸ் வந்து இவர் எங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரானது அறாமு, ஏன்னா அவர் தேட்டரில் சினிமாவே பார்க்க மாட்டாங்களா, அவங்க இஸ்லாத்து படி அதானே, அதனால் நடிகர் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னா அதனால தான் யாரும் அலைன்ஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியுமே இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தாங்களா? அதுலேயே தெரியுது உங்களுக்கு என்ன நிலைன்னு. இது பத்தாதுங்க, நடுநிலை மக்களை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்னுடைய மனைவியை என்கிட்ட வந்து நான் சொன்னேன் எஸ்ஐஆரில் வந்து உன் பேரை எடுக்க போகிறேன் அப்படின்னேன். ஏன்னா நீ விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னா நீங்கள் எடுத்துருவேன் அப்படின்னேன். சும்மா கிண்டலுக்கு ஓட்டு இருந்தால் தானே போடுவா, போடக்கூடாது அப்படின்னப்போ இல்லை இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, தனி மனித சுதந்திரம், வாக்களிப்பதை தடுக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு தனியாக நின்னா விஜய்க்கு என் வீட்டில் போடுவாங்க, ஆனால் பிஜேபியோட கூட்டணியில் நின்னா என் ஒய்ஃப் ஓட்டு போடாது விஜய்க்கு. ஜென்ரலாகவே ஒரு நடுநிலையான கருத்தை பேசுகிறேன் நான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடுநிலையான மக்கள் பல பேர் மத்தியில் விஜய்க்கு ஒரு ஆதரவு வந்துச்சுல்ல. இப்போ அதெல்லாம் நீங்கள் பிஜேபி கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. இப்போ நீங்கள் பிஜேபி கிட்ட போனீங்கன்னா கிறிஸ்டியன்ஸே உனக்கு ஓட்டு போட மாட்டான். எப்படி போடுவான், அவனுக்கு டெட் அகேன்ஸ்ட். நீங்கள் வேணா திடீர்னு உங்கள் சுயலாபத்துக்கு போகிறான், அவங்க உங்களை பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. அப்போ டோட்டல் மைனாரிட்டிஸ் ஓட்டு எங்கே போகும், திரும்பி டிஎம்கேக்கு தான் போகும். சீமானு நாளைக்கு தனித்து நிற்கிறதுனால தான் ஏதோ ஒரு க்ரௌட் ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் திரும்பி நாளைக்கு இதே விஜய் இருக்கக்கூடிய கூட்டணியில் இதே பிஜேபியை நீங்கள் அனுசரிச்சுக்கலாம். விஜய் எவ்வளோ பேசிவிட்டு நாளைக்கு திரும்பி நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும், விஜய் எடப்பாடி மாதிரியே பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். குடும்பத்துக்குள்ளார சண்டை போட்டுட்டு நாளைக்கு திடீர்னு நம்ம 2 பேரும் நல்லா பேசணும்னா குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல சண்டை போட்டதுங்க 2 ஒன்று சேர்ந்துருச்சுங்கன்னு. அரசியலில் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமேல மக்கள் மத்தியிலையோ உங்களை நம்பி அந்த தொண்டர்கள் மத்தியிலையோ சத்தியமாக உங்களை கேவலமாக தான் நினைப்பாங்க. பரவாயில்லப்பா அடிச்சுக்கிட்டா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நல்லது தான்ப்பா, இனிமேட்டு வலு சேர்ந்துருச்சுங்கிறது எல்லாரும் சேர்ந்தா வேற. இப்போ டிடிவியே சுயநலமாக தான் நடந்திருக்காரு. அவர் இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்க வேணாம், நான் அமமுகவில் சேர்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற எம்எல்ஏல நான் அவருக்கு கொடுக்குறேன், நான் அவர் என்னோட கட்சி சின்னத்தில் நிற்கட்டும் அப்படின்னு அவர் கைப்பிடிச்சாரா? அவர் அரசியல் வாழ்க்கை அடுத்தது என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வெளியே திமுக வராங்க. ஏன்னா தாவேக்காக போனால் அங்கே செங்கோட்டையனுக்கே மரியாதை இல்லை, நம்ம சீனியாரிட்டிக்கு அங்கே போனால் நம்மளையும் அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்கு பேசாமல் இங்கே போயிடலாம். இதுதானே இந்த நிலையாக இருக்குது. சரிங்க, டிடிவியை அடையாளப்படுத்தியது சசிகலா. ஜெயலலிதாவுக்கு அடுத்தது ஒரு பேர் சொன்னா சசிகலா தான். சசிகலா நானே இப்போ இவருக்கு பொருளாளராக அதிமுகவில் இருந்ததோ ராஜ்யசபா எம்பி ஜெயலலிதா கொடுத்தாங்கலாம் எதுக்காக கொடுத்தாங்க, சசிகலாக்காக தானே கொடுத்தாங்க. இப்போ இந்த உங்கள் சித்திய நாளைக்கு அவர் எடப்பாடி ஏற்றுக்கிறேன்னாரா? நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் போனேன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குல்ல. நீங்கள் அவங்க வேணாம் நோங்கிறாரு, நீங்கள் பரவாயில்ல எஸ்ங்கிறீங்க. இப்போ அங்கே பங்காளி சண்டை சேர்ந்தீங்களே, உங்கள் அடுத்த உறவினர்கள் என்னன்னாங்க? இப்போ சசிகலா அம்மையார் வந்தால் ஏற்றுக்க மாட்டாரா சார் எடப்பாடியார்? நோன்னு தானே சொல்கிறாரு. சசிகலாவுக்கு நோ, ஓபிஎஸ் நோங்கிறதுல தான் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதுதானே இப்போ உங்கள் சித்தியை வேணாங்கிற ஒரு வீட்டில் போய், ஆனால் நாளைக்கு நீ அவரு என்னை அடையாளப்படுத்தியவரை நீ தவிர்த்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, என்னகிட்ட நீ நெருக்கமாக இருக்கிறியான்னா இது நாளைக்கு சுயநலமாக தானே இருக்குது. மேம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த
விமர்சனம் செய்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேருவதை விட அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி திமுகவில் போய் சேர்றது தான் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகுது. நீங்கள் இன்னைக்கு வேணால் செங்கோட்டையனை வந்து அவர் பிஜேபி பி டீம் டிஎம்கே பி டீமுங்குவாங்க. அது வேணாம். எந்த கட்சி சின்னத்தில் அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணப்போ எந்த கட்சி சின்னத்தில் எம்எல்ஏவாக இருந்தால் அதிமுகவோட ரெட்டலை. இதே மனோஜ் பாண்டியன் நாளைக்கு எந்த கட்சியாக கேட்டால் அவர் ஓபிஎஸ் டீமு. ஓபிஎஸ்ஸை கேட்டால் அவர் நாளைக்கு தர்ம யுத்தம் நடத்தினார், அவர் எங்களுக்கு தேவையாக தூக்கி போட்டான். சரி, அவர் எம்எல்ஏ தானே, ரெட்டலையில் தானே ஜெயிச்சார். இன்னைக்கு வைத்தியலிங்கம் எந்த கட்சியோட எம்எல்ஏ எதுலேருந்து ராஜினாமா பண்ணுறாரு? உங்களுடைய 66 எம்எல்ஏல இப்போ நான் சொன்ன 4 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாரம்பரிய ஜெயலலிதா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உன் கட்சியிலேருந்து எலெக்ஷன் நெருங்குறப்ப லீடர்ஸை வெளியேறி நாளைக்கு வெளியில் போகிறாங்கிறப்ப மக்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? உன் ஆளே வீட்டை விட்டு வெளில போகிறான், நீ வந்து என்னை நம்பி என்கிட்ட வான்னு எப்படி கூப்பிடுவீங்க? யோசிப்பாங்கல்ல. உங்களை இந்த கட்சிகள்லாம் நீங்கள் சேர்ந்ததெல்லாம் கூட நீங்கள் ஏதோ ஒரு நியூஸுக்காக சரிப்போ அப்படின்ட்டு விடலாம். இது வலு சேர்க்குமானா சேர்க்காது. அப்பா விட்டுட்டு அன்புமணியை மட்டும் வச்சு வன்னியர் வாக்கு வரும்னா வராது. முக்குலத்தோர் வாக்கு வங்கியை ஏற்கனவே டிடிவி பல பேரை நாளைக்கு நிறுத்தி கடங்காரனாக்கி அந்த கம்யூனிட்டியை வந்து வீணாக்கி, இது பத்தாவதுக்கு நீங்கள் துரோகத்தை அளிப்பதற்காக தான் அமமுக உருவாக்கினேன், எடப்பாடி அழிக்கணும், முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிரானவர் எடப்பாடி, பசுமூனில் செருப்பு வீச வச்சுட்டு அவருக்கு எதிரான கோஷங்கள் கலப்புனதுன்னு இவ்வளவையும் உங்கள் கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிட்டு திடீர்னு இன்றைக்கி அங்காளி பங்காளினா உண்மையான அங்காளி பங்காளி என்ன பண்ணுவான்? கம்யூனிட்டி ரீதியாக இருக்கிற எல்லாமே உறவு முறை தானே. திரும்பி நீங்கள் எந்த கம்யூனிட்டி மக்களை நம்பி போய் தேர்தலில் நிற்கணும்? எங்கே மேடம் இவர் ஷோ பண்ணார்? இவர்னால நாளைக்கு கடந்த முறை எம்பியில் நின்னப்போ இவர் ஜெயிச்சாரா? 2019 40 தொகுதியில் நின்னாங்க, என்னாச்சு? 21 தனித்து 234 தொகுதியில் நின்னார், என்னாச்சு? வாக்கு சதவீதம் ஆர்கே நகரில் ஜெயிச்சாரு, அடுத்தது 5% இருந்துச்சு, அப்புறம் 4 ஆச்சு, 3 ஆச்சு, கடைசியாக 2 வந்துருச்சு. இப்போ நீங்கள் 24 பிஜேபியோட கூட்டத்தோட கோயந்தா போட்டதுனால உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. மற்றபடி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னா எதுவுமே கிடையாது. கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஐஜேகே பாரிவேந்தர், ஒருத்தரும் அதாவது ஏதாவது ஸ்டப்பான ஆட்கள்னால் நம்ம பேசலாம், எதுவுமே இல்லை. வாசன்லாம் அன்னைக்கு கூட ஏதோ ட்ரோல் போட்டிருந்தாங்க, ஏதோ அவர் யாரையோ மிரட்டுறாரு, இதுக்கெல்லாம் நாங்கள் கடுமையான போராட்டங்களை எதிர்கொள்வோம் அப்படின்னோன்னா அடுத்து கீழே போட்டு நடுங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின், ஜி.கே. வாசன் மிரட்டல்னு போட்டிருந்தாங்க. அதுமாதிரி பாத்திரா திட்டு நிறைய பேர் வந்துடாதீங்கிற மாதிரி. அங்கெல்லாம் கட்சியிலேயே ஆள் இல்லை மேடம். இவங்களெல்லாம் வச்சு நாளைக்கு நீங்கள் வந்து இவர் எடுத்துகிட்டு 24 பிஜேபியோடைய வளர்ச்சி, அதாவது அண்ணாமலையோட முகம் பிரபலமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடியோட ஆப்ஷன்ஸ். 26 விஜய் ரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? எடப்பாடியோட ஆப்ஷன்ஸு. துணை முதலமைச்சர் மேடையில் என்ன பேசுகிறாரு? 200 வருஷம் ஆனாலும் நீனே பொதுச் செயலாளர், வேற யாரையும் விட்டுறாதங்கிறாரு. எவ்வளோ உங்களை இன்கேப்பபிளாக பார்க்குறாங்க, நீ வேற எவனையும் ஸ்டப்பானவனை விட்டுறாதப்பா, நீயே இரு, அதுதான் எனக்கு நல்லதுங்கிறாங்க. மக்களே சொல்கிறேன், 4 பேர் ஃபோட்டோ வச்சு இந்த அங்கங்கே இந்த ரீல்ஸ்லாம் வருது பாருங்க, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறப்ப நல்லா ஓட்டு போடணும்னு ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இவன் ஃபோட்டோ வைக்கிறப்ப வேறு சின்னத்துக்கு போட்டுடலாம். எடப்பாடியை வந்து யாருமே ஒரு லீடராக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ரியாலிட்டி இப்போ நானே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்டால் நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மக்களுடைய மனநிலை இன்றைக்கி அதுவாக தான் இருக்குது. நான் திடீர்னு ஏன் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறேங்கிறத விட நான் உண்மையான அரசியல் விமர்சகராக இருக்க விரும்புகிறேன். வெளிப்படையாக சொன்னேன்னா கரூர் சம்பவத்தில் நான் டிஎம்கேவை அலிகேட் பண்ணேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் அது ரைட்டு. அதற்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழல் வந்தப்போ திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல்கள் இந்த சின்ன பசங்ககிட்டலாம் கோடியாக கொட்டி கிடக்குதுன்னு சொல்லி நான் தான் அதில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்தேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலையான பார்வையில் எல்லாருமே அதானே சொல்கிறாங்க, இவங்க வந்து அரசியல் விமர்சகருங்கிறாங்க ஆனால் ஒரு தலைபட்சமாக பேசுகிறாங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையான அரசியல் விமர்சகராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்று இருக்கக்கூடிய கல நிலவரத்தில் மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குறை சொல்கிறதுக்கு இல்லை மேடம். ஓப்பனாக சொல்லணும்னா சரி திமுக வேணாங்கிறது ஒரு காரணம் சொல்லு அப்படின்னா யாருமே எதுவுமே சொல்கிறது இல்லை. சரி இருக்கு சார், எவ்வளோ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன ஸ்கேவெஞ்சர்ஸ் இஷ்யூ பேசி முடிச்சிட்டாங்க. ஓகே, துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை முடிஞ்சு. சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு 12,000 15,000 கொடுக்குற சம ஊதியமா சார்? சம்மந்தப்பட்டவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம்
இல்லை மேடம், போராட்டம் நடத்தினவர்கள் அது ஓகே கன்வின்ஸ் ஆகி அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஜாக்டோஜியோ பிரச்சனை ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் கழித்து அவங்க வேறு அதாவது சொன்னதை செய்யலை, பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லைனாலும் பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒன்று நிறைவேற்றிருக்கிறாங்க. 20 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இப்போ தான் அவங்களுக்கு நேரம் கிடச்சிதான்னா, கல்யாணம் பண்ணி 1 மாதத்தில் புள்ள பிறகுது, இல்லை 8 வருஷம் கழிச்சு புள்ள பிறகுது, புள்ள பிறகுது அதுதானே கணக்கு. செஞ்சார்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு கொடுக்குறாங்களா, அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் அந்த பெட்ரோல் டீசலுக்கு ஏன் காசு குறைக்கல, சிலிண்டருக்கு ஏன் மானியம் கொடுக்கல அப்படின்னா, இதெல்லாம் இந்த 1000 ரூபா வாங்குற மக்கள் நாளைக்கு கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன் 3 ரூபான்னு எனக்கு பெட்ரோல் குறைக்கல, ஏன் டீசல் குறைக்கல, 3 ரூபா 100 ரூபா மானியம் தர நிலை ஏன் தரலன்னு கேட்க மாட்டான். 1000 ரூபா மாதம் வர்றது அப்படிங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்டு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நாளைக்கு அவர் இதற்காக முகஸ்துதிக்காக ஏதாச்சும் சொல்லியா அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நடக்காதுங்குவார். பத்திரிகையாளர் சந்திப்பில் 1000 ரூபா கொடுக்கறது எல்லா ரேஷன் கார்டுக்கும் பாசிபிளே கிடையாதுன்னு பேசினார், ஞாபகம் இருக்குதா? முடியாதுன்னு சொன்னது எடப்பாடி சொன்னார் முடியாதுன்னு. திமுகவோட நிதித்துறை அமைச்சர் முடியாது அது சொல்லுவாங்க மேடம். அது எதனாலனா இவங்க இப்போ டிஎம்கே 2000 ரூபா வரதா இருந்துச்சு. இவர் அதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு இக்கட்டான நிலைக்கு நிறுத்துறதுக்கு அந்த சிறப்பு அங்கே தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னு எல்லா பேரும் இங்கிட்டு தொடர்பு வச்சுக்கிறான், அங்கிட்டு வேலை பார்க்குறான், அங்கிட்டு தொடர்பு வச்சுக்கிறான், இங்கிட்டு வேலை பார்க்குறான்ல, அவங்க உள்ளே கூப்பிட்டு ஒரு 5 ஹைலைட்ஸை கொடுத்துட்டாங்க, இது பிளான் பண்ணுறாங்கன்னு. இதை அவர் உடனே மாடிஃபை பண்ணி இவரோட மொத்தமாக ரெடி பண்ண வேண்டியதானே. குழுவே முந்தான எடுத்து போடுறாங்க மேடம். அடுத்த நாளே இந்த 5ஐயும் அறிவிக்கிறாரு. ஏன்னா இப்போ 2000 அவங்க சொன்னப்போ இவங்க 2500 போகணும், இல்லை 3000 போகணும். ஏற்கனவே கவர்மெண்டோட கடன் நிலை எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்களுக்கும் பேருந்து இலவசங்கிறப்ப இது டிஎம்கே ரொம்ப கிளியராக ஒரு தெளிவாக ஒரு வேலை பார்த்துட்டாங்க. என்னன்னா இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸுகள் பார்த்துருப்பீங்களா, பிங்க்கு, அது மட்டும்தான் ஃப்ரீ. இந்த இவி பஸ்ஸு, இந்த படிக்கட்டு இருக்கிறது, இந்த டபுள் டக்கர், இது எல்லாமே பேமெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 25லேருந்து 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இந்த ஃப்ரீ பஸ்ஸோடதெல்லாம் இதில் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது தட்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் ஒர்க்கிங் உமனே பார்க்குறேன், அவங்க பணம் கொடுத்து தான் பஸ்ஸில் போகிறாங்க. ஏழ்மையாக எனக்கு கஷ்டம், நீ கொடுக்குற காசு. இப்போ நாளைக்கு எங்கள் வீட்லேயே வேலை செய்கிற ஒரு லேடி பஸ்ஸுக்கு எனக்கு 3000 ரூபா மாதம் கொடுத்துருங்கன்னு சொன்னது. இப்போ இந்த 3000 ரூபா நான் குறைக்கல, ஆனால் அந்த 3000 அவங்க கைக்கு போகுது, அது அவங்களுக்கு காசு. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த பஸ்ஸில் போகிற லேடிஸ்க்கு கம்ஃபர்டபுளான பஸ்ஸில் நான் போகணும், எனக்கு வசதிகள் இருக்கணும், எனக்கு காத்தோட்டம் இருக்கணும், எனக்கு நெருக்கடிகள் இருக்கக்கூடாது, நான் போய் கூட்டத்தில் நசுங்கிறதுக்கு தயாராக இல்லை. நர்ஸுங்களே நான் நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்ப பெய்டு பஸ்லேருந்து இறங்குறாங்க. ஓகே, அவங்களாம் இஃப் யூ வாண்ட் கம்ஃபர்ட் யூ பே, இஃப் யூ வாண்ட் ஃப்ரீ யூ ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே இப்போ கொண்டு வந்து இந்த லாஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணாங்களே. இப்போ இந்த இலவசத்துக்குன்னு போகிற பஸ்ஸு அதில் யார் என்ன 10 பஸ்ஸில் மேடம் 2 பஸ்ஸு ஃப்ரீ, 8 பஸ்ஸு பெய்டு. அந்த 2 பஸ்ஸில் ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு இவங்க சொல்லிடலாம்னு நினச்சாங்க. உடனே இவர் உள்ளே பஞ்சிட்டார். ஓகே, வீடுகள் அவர் சொல்கிறத இந்த அம்மா வீடு கட்டித்தரேன், டவுனில் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் தரேன், அது என்ன சமத்துவபுரம் தான். டிஎம்கே தானே சமத்துவபுரத்தோட பிராண்டிங்கு. அதை இவங்க சொல்கிறதுக்குள்ளார அனைவருக்கும் வீடுங்கிறாங்க. அதை உடனே இவர் பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர்ஸை நாளைக்கு நான் பிரேக் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறதுக்குள்ளார நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது யோசிக்கணும்ல. அதை தான் ப்ளே பண்ணுறாரு தவிர. இன்னொன்று, எலெக்ஷன் டைமில் இந்த வாக்குறுதிகள் வேணாலும் மாஸ்டர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் திமுகவுடைய மேடம், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லா அமைச்சர்கள் தொகுதியிலையும் எல்லா திமுக எம்எல்ஏகள் தொகுதியிலையும் இறங்கி நின்று எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணுமோ அடித்து நொறுக்கி எடுத்துட்டாங்க. நானே பேர் சொல்ல விரும்பல, ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துக்கிறேன், ஒரு அமைச்சர் நல்லா செம்மையாக கல்லா கட்டக்கூடிய அமைச்சர் 10,000 பேர் பந்தலில் உட்கார வச்சுருக்காரு. 10,000 பேருக்கும் கறி விருந்து, பிரியாணி. 10,000 பேருக்கும் ஏதோ ஒரு நலத்திட்டம், அவன் கையில் அயன் பாக்ஸு, மிஷினு அப்படின்னு சொல்லி 10,000 பேருக்கும் ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஏதோ அந்த டின்னர் செட்டு மாதிரியோ என்னவோ அவங்களுக்கு. இதெல்லாம் நாளைக்கு வாங்கிட்டா அவன் நாளைக்கு அங்கே ஃபேவரபுளாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் டைமில் இவங்க இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச என் தொகுதியோட அமைச்சர் நேரு இந்த 1 வருஷமாக சொல்லண்டு அடிக்கிறாரு. தொகுதிக்குள்ளார எல்லா பஸ் ஸ்டாண்டும் புதுசு, எல்லாம் கேட்ட இடத்துலலாம் ரேஷன் கார்டு, எங்கே ரோடுலையோ ஃபண்டே இல்லைனாலும் கலெக்டரை கூப்பிட்டு நீ போடியா பேசிங்களாங்கிறாரு, கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நீ போடு அப்புறம் பில்லு தரானு. சார் மக்கள் எல்லாம் என்ன சார் முட்டாளா சார்? எனக்கு புரியல. இலவசத்தை நம்பி மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏமாந்தவங்க தானே. நீங்கள் வாக்களிப்பது என் உரிமைங்கிறத விட வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது என் உரிமைன்னு நினைக்கிறான். ஒரு கிராமத்தில் நாளைக்கு 500 பேர் ரோட்டில் மறிக்கிறான்,
எலெக்ஷன் கமிஷனர் போய் என்னப்பா ஏன்பா அப்படி நிற்கனா எல்லா கிராமத்துக்கும் காசு கொடுக்குறான், எங்கள் ஊருக்கு மட்டும் எவனை வந்து பணம் கொடுக்கலன்னு சண்டைக்கு போகிறாங்க. என்ன செய்வீங்க? 500 கொடுக்குறவனை விட 1000 கொடுக்குறவனுக்கு தான் ஓட்டு போடுறான். இது நீங்கள் நியாயம் பேசுகிறப்ப அங்கிட்டும் கேட்பான்ல. கார் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு எங்கள் ஏரியா நேரு கூட நான் இருக்கிறப்ப போகிறேன், நேரு எம்எல்ஏக்கு போகிறாரு. ஒரு வீடுக்கும் 2 கார் பார்க்கிங், எல்லாம் சொந்த வீடு, வாடகைக்கு கூட இல்லை, ஓன் ஹவுஸு, கீழே 2 கார் பார்க்கிங். எவ்வளோ வசதியாக வாழக்கூடிய ஆட்கள்னு சொல்கிறேன். அந்த ஒரு ஃப்ளோர் எண்டில் ஒரு 10 லேடிஸ் நிற்கிறாங்க. நாங்கள் திடீர்னு படியில் இறங்குறப்ப அந்த பொம்பளைங்கப்பா கும்பலாக நிற்கிதுங்க, அப்புறம் நம்ம பார்க்காம போயிட்டோன்னு நினைக்க போதுங்க, வா ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவோம். நேரும் நானும் போகிறேன் அதுங்கிட்ட நடந்து. நாங்களே வந்து பேசலாம்னு நினச்சா நீங்கள் வந்தீங்க, என்னம்மா வேணும் அப்படின்னா, அது என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமாக இருக்குதா அப்படின்னா, என்ன எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் யாரும் கொடுக்கல அப்படிங்குதுங்க. 300 கொடுத்தான் ஓட்டுக்கு, பக்காவாக செட்டில்டு. ஆனால் நாளைக்கு சொந்த வீடு வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், எனக்கு ஏன் ஓட்டுக்கு பணம் கொடு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ உங்களுக்கு அதாவது ஒன்றும் இல்லாதவனுக்குலாம் கொடுக்குற, என்னை பார்த்தா கேவலமாக இருக்குது வாங்குறான். இந்த நிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட நாளைக்கு நீங்கள் இலவச பொருட்களுக்கு மக்கள் வந்து இறங்கிடுவாங்களா சார், காசு கொடுத்தா போட்டுருவாங்களா சார்? இல்லை, விஜய் அதுக்கு மாற்ற ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருக்காங்கல்ல சார், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை வந்து பெருக்குங்க, பொருளாதாரத்தில் உயர்த்துங்க, ஏன் இலவசத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறவர் எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிறாரான்னு பாருங்கள். நான் இன்னொன்று சொல்லவா, ஏன்னா டிவி கேட்க கூப்பிட்டாங்க. நான் வந்து நான் வரல அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் எம்எல்ஏக்கு நில்லுங்க, நாங்கள் சீட்டு தரோம் அப்படின்னாங்க. உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாருன்னாங்க? நேரு. செம்மையாக இருக்கும், டஃப்பாக, வாங்க நீங்கள் நின்னீங்கன்னா அதுவும் அவருக்கு ஃபைட் பண்ணலான்னப்போ நான் சொன்னேன், எப்போ நாளைக்கு எங்கள் அப்பா நான் அரசியலில் இறங்குறது பயப்படுறதுக்கே, இவன் நான் சம்பாரிச்செல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டுட்டு வந்துடுவான் நிற்கிறேன்னு அப்படின்னு பயப்படுறாரு. நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் எனக்கு எலெக்ஷனில் நான் விருப்பமே இல்லைங்கன்னா என்னை போய் எம்எல்ஏக்கு நில்லுங்கிறீங்க. நான் இன்னொன்று சொன்னேன், எனக்கு ஜாதகம் வேறு சரியில்லை, எம்எல்ஏக்கெல்லாம் நின்னா தோற்றுருவேன், அதனால் இப்போ வேணாம் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் நில்லுங்கன்னு போய் என்கிட்ட நான் சொல்கிறது, விஜயோடைய இந்த டாப் 5 சொல்கிறீங்கல்ல, ஒரு பேனல் புச்சி ஆனந்த ஆதவன், அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யாரும் அடையாளம் தெரியாதவரில் ரொம்ப டாப் மோஸ்ட் ஆள். அவர் சொன்னது, இல்லை இந்த தடவை நாங்கள் எலெக்ஷனுக்கு எல்லாம் ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டோம், தொகுதிக்கு 10 ரூபா கண்டிப்பாக மேலேருந்து கொடுத்துருவோம், நீங்கள் கை காசு போட வேணாம், நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் நிற்கிறதுக்கு ரெடினா சொல்லுங்கள், நீங்கள் வாங்கங்கிறாங்க. இப்போ 10 கோடி எதுக்கு? ஓட்டுக்கு தான். பணம் கொடுக்கறது, அரண்டு ஓடுறது அதுக்கு தானே. நியாயமாக தொழில் செய்கிறவங்க யாருமே இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ண முடியாது மேடம். காஸ்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ஹை ஆயிடுச்சு. தவறான தொழில் பண்ணுறவனோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறப்ப நாளைக்கு சம்பாரிச்சுக்கிறவனால மட்டும்தான் அடுத்த தடவை திரும்பி எலெக்ஷனில் நிற்க முடியும். ஒரு தடவை போய் நான் 20 கோடி ரூபா செலவு பண்ணிக்கிட்டு போண்டி ஆகிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன்னா என் பொண்டாட்டியே கதவை திறக்காது வீட்டில். இதான் அடுத்தது என்ன செய்ய முடியும் நம்ம அப்படிங்கிறப்ப மாட்டிக்குவோம். நீங்கள் அதுக்கு தான் எல்லா பேரும் அவன் அண்ணன் ஆட்சியில் இருக்கிற மாதிரியுமா கரப்ஷன் வந்து நீங்கள் இனிமேட்டு தடுக்க முடியாது ஒன்று. இன்னொன்று, ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா மக்கள் ரைஸ் ஆகலாம். இங்கே ஒன்றும் இவர்களுக்கு அவர்கள் புரிந்தது கிடையாது. டாஸ்மாகில் அதிமுக இருந்தப்போ பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்துச்சு, திமுக வந்துச்சு 10 ரூபா வாங்குது. நாளைக்கு இதே திரும்பி அதிமுக வந்தால் 15 ரூபா வாங்கும். எப்படி தடுப்பீங்க?